அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிஜந்தன் பாண்டியன் சோமியக்காரிலிருந்து. அடிக்கடி எனக்கு அரிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, இல்லை தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது. ஏதாவது ரசாயனம் கலந்த களிம்ப ஆயின்மெண்ட்டை நான் பயன்படுத்தி அதை போக வச்சுருவேன், இல்லை ரசாயனம் கலந்த மாத்திரைகள் அதிகமாக எடுத்துப்பேன். இப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு உண்டான வீடியோவாக இருக்கும். எப்போயாவது ஒரு தடவை எனக்கு எந்த கெட்ட பழக்கமே கிடையாது, வெளியில் அதிகமான உணவுகள் நான் எடுத்துக்கவே மாட்டேன். அப்படி இருக்கும்போதும் எனக்கு எப்படி இந்த நோய் வந்துச்சு, முக்கியமாக இந்த பாதத்தில் நீர் தேங்கிறதா இருக்கட்டும், பீடல் எடிமான்னு சொல்லிட்டு சொல்லுவோம், இல்லை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், ஏன் கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, எனக்கு கெட்ட பழக்கமே இல்லைனா ஏன் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, சிறு வயதில் முன்னாடி காலத்தில் எப்பயாவது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை அரிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏதாவது இடத்துல சும்மா ரசாயனம் கலந்த மாத்திரைகள் அடிக்கடி வாங்கி சாப்பிட்டு, இல்லை ஏதாவது ஒரு ரசாயனம் கலந்த களிம்பை தடவி அதை போக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோடைய பக்க விளைவுகளாக தான் இது அதிகமாக இருக்கும். சப்ரஷன் ஆஃப் எரப்ஷன்ஸ், இதை ஒரு மயாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மயாசம்ங்கிறது ஹோமியோபதி மருத்துவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசீஸ் காசிங் ஏஜென்ட், நோய் உருவாக்குற ஒரு அமைப்புன்னு கூட சொல்லலாம். அதை சப்ரஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு எதிர்காலத்தில் தொந்தரவுகள் வரும். இது தெரியாமல் நிறையா பேர் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆயின்மெண்ட்டை வாங்கி மேலே போடுறாங்க. ஒரே ஒரு கேள்வி தான், அந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளேருந்து வெளியே வந்துச்சா வெளியிலேருந்து உள்ளே வந்துச்சா அப்படிங்கிறது தான். உள்ளேருந்து வெளியே வருது அப்படின்னா உள்ளுக்கு சரியாகாமல் மேலே மட்டும் வெளிப்புறமாக மட்டும் நீங்கள் பூச்சி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. எதிர்காலத்தில் பக்க விளைவுகளில் உங்களுக்கு கொண்டு நிற்கும். இந்த மாதிரி தொந்தரவுகளை ஆரம்ப கட்டத்திலே ஹோமியோபதி மருத்துவ முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். தெரியாதவங்களுக்கு இந்த குறிப்பை நீங்கள் பகிருங்க. டெக்ஸ்டைல் குறிப்பில் வேறு ஏதாவது விஷயங்கள், வேறு ஏதாவது தொந்தரவு தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.